வெல்கம் டு சோடா புட்டி ஷோ. இந்த வீடியோல பார்க்க போறது திருஷ்யம் 3 ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுருச்சா, என்னதான் பண்ணுச்சு, அட்லீஸ்ட் அந்த பேரை காப்பாத்துச்சா, இல்ல அந்த ஃபர்னிச்சரை உடைச்சதா, மொத்தத்தை இந்த வீடியோல பார்த்து விட்டுலாம். ஃபர்ஸ்ட் எதுக்குடா முதல்ல பார்ட் 3, இல்ல எதுக்கு இந்த பார்ட் 3 எடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பார்ட் 2க்கும் இதே கேள்விதான் கேட்டது. ஏன்னா பார்ட் 1 அழகா இருந்துச்சு, அது எப்படி ஒரு பேரை சம்பாரிச்சுது, மாசா மற்ற லாங்குவேஜ் எல்லாம் அப்படி வாங்க கொடுங்க ரைட்ஸை கொடுங்க சொல்லி ரீமேக் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய வேலையை பார்த்துச்சு. அது பேரை கெடுக்கிறதுக்குமே பார்ட் 2 எடுக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். ஆனா அதை சூப்பரா பார்ட் 1ல இருந்து லிங்க் பண்ணி பார்ட் 2க்கு ஒரு லீடை கொடுத்தது. பிளஸ் பார்ட் 1ல பார்த்த ஜார்ஜ் குட்டிக்கும் பார்ட் 2ல அவரை மத்தவங்க பார்க்குற விதமாவும் மாறி இருக்கிறதுன்னு, ஏழையா இருக்கிற வரைக்கும் பெருசா ஒண்ணுமே இல்லாத வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட்டுக்கு வருவாங்க. கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டான்னா அவன் பண்ணியிருப்பான்ப்பா, அவன் எப்படிப்பா அப்படின்னு நம்மளையே பின்னாடி பேசுவாங்க. இப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் அந்த கேரக்டர் மாத்தினது, கடைசியா ஒரு வேலையை பார்த்ததுன்னு பார்ட் 2 ஒரு பயங்கரமான ஒரு வேலையை பார்த்து விட்டுருச்சு. சாரிப்பா, அவசரப்பட்டு உங்களை அட்டாக் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற அளவுக்கு பார்ட் 2 ஒரு பெரிய வேலையை பார்த்துச்சு. அதனாலேயே பார்ட் 3 அனௌன்ஸ் பண்ணும்போது இல்ல நம்ம வாய் திறக்க வேணாம், எதானாலும் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க நம்ம ஏதாச்சும் திட்டி வைப்போம், அதுக்கப்புறம் இவங்க அதை திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டுருவாங்கிறதுனால என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்கிற மைண்ட் செட்டு. திருஷ்யம் 3 தமிழ் டப்பிங்லேயே தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனா என்ன, இந்த நேரத்துக்கு பாபநாசம் 3ஆக நம்ம கமல் அவர்கள் நடிச்சிருக்கணும். அரசியலுக்கு போகாம அந்த பக்கம் போகாம இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு ஒழுங்கா நடிச்சிருப்பாரு. அவர் வெர்ஷன்லேயே பார்த்துருப்போம். அது ஒன்று மிஸ் ஆச்சுங்கிற வருத்தம் தான்ப்பா. சரி, இதுல கதை என்ன அப்படின்னாக்க, மீண்டும் என் குடும்பத்தை யாரோ அட்டாக் பண்றாங்க, இல்ல என் குடும்பத்தை டார்கெட் பண்றாங்க, இன்னமும் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜார்ஜ் குட்டி மட்டும் இன்னும் ஃபீலிங்ஸ்ல இருக்கிறாரு. அவங்க ஃபேமிலியை பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன், குடும்பத்துக்கு ஒண்ணுனா நான் விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி அவரு தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அடுத்தடுத்து அவங்க லைஃபை, பசங்க லைஃபை பாத்துக்கிறதுங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்படி இப்ப அடுத்து புது பிரச்சனை எப்படி வருது, அது எப்படி இவர் சமாளிக்கிறாருங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ரெண்டா பிரிச்சோம்னா, செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் நாங்க ட்விஸ்ட் தானே வேணும்னு கேட்டீங்க, நாங்க ட்விஸ்ட் தானே நாங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதை கடைசியா வேற மாதிரிலாம் ஆக்குனது. ஓஹோ, பல வேலைகளை பாக்குறீங்கன்ற மாதிரி அந்த ட்விஸ்ட் ஏரியாலாம் நிறையவே வச்சிருந்தாங்க. இது முக்கியமாக அவரே இன்டர்வியூ, ஜீத்து ஜோசஃபே இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, டேய் இது கிளைமேக்ஸ் ட்விஸ்டுக்கான படமே கிடையாதுடா, இது ஒரு ஃபேமிலி டிராமா. ரெண்டு குடும்பமும் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு ஃபேமிலி டிராமா எமோஷனல் ஏரியா தான்டா என்னுடைய திருஷ்யம் 1 and 2 அதான்டா நான் பண்ணேன் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்டுக்காக வர்றவங்கள டேய் ஒழுங்கா இது எமோஷனல் ஏரியாவை ஃபீல் பண்ணி அதுக்கு அந்த குடும்பத்துக்காக நீ ஃபீல் பண்றான்னு சொல்லியிருந்தாரு. அதை இதுல அதிகப்படியாவே பண்ணியிருந்தாரு. செகண்ட் பார்ட்ல இருந்துச்சு, பட் இதுல இந்த எமோஷனல் ஏரியாங்கிறது இன்னுமே கொஞ்சம் தூக்கலாவே டீல் பண்ணியிருந்தாரு. அதுலயும் மோகன்லால் கேரக்டர் வந்து கடைசியா அந்த ஒரு பேசுற விஷயம்லாம் வந்து அவரே ஒரு மாதிரி அந்த கடைசியா ஒரு பண்ணிட்டு அப்படி வழக்கம் போல அந்த வாக்குங்கிறது இருக்கும்ல, அதுல அந்த கேரக்டர் இந்த மொத்த பிரச்சனையுமே கேரி பண்ணிட்டு வர்ற ஏரியாலாம் அவர் மிரட்டிருந்தாரு. மோகன்லால்லாம் கேட்கவே வேணாம், அவர் அப்படியே மிரட்டு விடுற மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு வருவா. அப்படியா அது இந்த படத்துலயுமே அந்த கிளைமேக்ஸ் ஏரியால நல்லாவே ஒர்க் ஆச்சு. இதுல இன்னுமே எமோஷனல் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவா போடுவோங்கிற மாதிரி எமோஷனல் ஏரியாவை கொஞ்சம் தூக்கலாவே போட்டிருந்தாங்க. அது கடைசியில அதுக்கான விஷயம்லாம் இவர் தாங்கிட்டு, அதுலயும் நான் டைலாக்லாம் சொல்லப்பா, அந்த ஒரு டைலாக்கை சொல்லும் போதே மனுஷன் என்னவா மாறி இருக்காரு. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டை விட இது டோட்டலா வேற ஏதாவது ட்ரீட் பண்ணிருக்கேன்னு அவரே சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டை விட இதுல கேரக்டராவே மாறி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் 2க்கும் அவர் கேரக்டரா, அவர் பணக்காரனா கொஞ்சம் மாறுற விஷயங்கள் வேற, அவர் கேரக்டராகவே மாறி இருக்கிற விஷயங்கள் இந்த தேர்ட் பார்ட்ல கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். அது கடைசி அந்த எமோஷனல் ஏரியாவில் அவர் பண்ணக்கூடிய விஷயங்களே நமக்கு நல்லா தெரியும். இப்படி பார்த்த கேரக்டர் இப்படி மாறி இருக்கிறாரு, இந்த விஷயங்கள்லாம் தைரியமாகவே பண்ணுறாருங்கிற அளவுக்கு மாறி இருக்காருன்னு தோணுச்சு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களுமே தேவையான நடிப்பை கொடுத்துருந்தாங்க. இதுல இந்த வில்லத்தனம் காட்டுற கேரக்டரா எனக்கு என்னமோ என்னங்க அவரு மெட்ராஸை வந்தவர் மாதிரியே அவர் பார்க்கும் போதெல்லாம் சவப்பாவே கண்ணில் வச்சு சுத்திட்டு இருக்கிறாருன்னு இருந்துச்சு. அந்த கேரக்டர் ஒரு மாதிரி டெரிஃபிக்கா, டேய் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வேணும்னே டென்ஷன் ஆவார் தெரியுமா, அந்த மாதிரியான வேலையை இவர் இந்த படத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஒரு ரிப்பீட் ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுல மோகன்லால் தான் ஒன் மேன் ஆர்மியாக இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் குடும்பத்தில் இருக்கிறீங்களா, நீங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற நல்லது அந்த விஷயத்தை மட்டும், நல்ல விஷயங்களை மட்டும் நினைங்க, மற்ற பிரச்சனை வரப்போற பிரச்சனை அது எப்படி சமாளிக்கலாங்கிறத நான் மொத்தமா பாத்துக்கிறேன்னு அவர் ஒருத்தர் தான் இந்த பிரச்சனையை மட்டும் இல்ல இந்த படத்தையுமே தூக்கி தாங்கிறது, அதை மொத்தமா எமோஷனலா அப்படி மனசுல அப்படி ஏத்திக்கிட்டு வர்றதுன்னு அவர் தான் மொத்த வேலையும் பார்த்தது. கடைசி அந்த ட்விஸ்டிக்கல் ஏரியா, அந்த எமோஷனல் ஏரியாலாம் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பக்கம் வரேன், என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே பேனு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், வழக்கமா மலையாள சினிமா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே அமைதியா பாருங்க எங்க ஏரியாவில் இருக்கிற டீ கடையை பாருங்க, அங்க புதுசா வந்திருக்க பிஸ்கெட்டை பாருங்கன்னு இப்படியே தான் சுத்தி காட்டுறாங்க. நல்லா தெரியும் அந்த மனநிலையில தான் வந்தாலும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்று பண்ணாங்க. ஏங்க எதுவுமே பிரச்சனை வராதா, அவங்க வீட்டு விளாக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜார்ஜ் குட்டி என் படம் ரிலீஸ் ஆகுது, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு மாப்பிள்ளை பார்க்க போலாமா ஃப்ரெண்ட்ஸ்னு
விளாக்ஸ் பார்க்குற மாதிரி தான்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அவங்க வீட்டு விசேஷத்தை நான் உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. சார் ஏதாச்சும் பிரச்சனை இந்த ஒன் சைட் லெவலில் இந்த சுந்தரபாண்டியன் படத்துல பின்னாடியே அவனை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். ஓ பிரச்சனை வருதா, எப்போ சார் வருன்ற மாதிரி பிரச்சனையே இல்லாம சார் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சும்மாவாச்சும் கடமைக்குன்னு வந்து சுத்தி காமிச்சிட்டு போவாங்க சார், ஏதாவது பிரச்சனை பண்ணுங்க சார்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ட்ரையா இருந்துச்சு. என்ன பண்ண போறாங்க, ஏன்னா இப்போ பார்ட் 2ல அந்த ஒரு பிரச்சனை ஏன் வரலன்னா இவர் இந்த கேரக்டராகவே மாறி இருக்கிறது, அது இல்லாமல் இந்த பார்ட் 1லேருந்து பார்ட் 2க்கு லீடு கொடுத்த அந்த ஏரியாலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்படி இதில் இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் கடந்து வர்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, இதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை இங்கே ஒரு மாதிரி ஆகுது, அந்த பிரச்சனை இவங்க சமாளிக்கிற விதமாக வேற மாதிரி இந்த கதை போகுதுங்கிற அந்த ஏரியாவுக்குள்ள அப்போதான் கொஞ்சம் அப்படி நிமிந்து உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக கடைசி அரை மணி நேரம் ட்விஸ்ட்டுகள், எமோஷனல் ஏரியாக்கள், இந்த விஷயங்கள்லாம் வச்சு சமாளிச்சிட்டாங்க. எனக்கு அந்த ட்விஸ்ட்டுங்கிறது பயங்கரமான ஃபீல் ஆகலை, நல்லா இருக்கு. அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த எமோஷனல் ஏரியாவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ட்விஸ்ட்டாக அதை கனெக்ட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கமர்ஷியலாக போன மாதிரி இருந்துச்சு. இவங்க இவ்வளோலாம் கமர்ஷியல் ரூட்டுக்கு போக மாட்டாங்களே, இவங்க அந்த ஏரியாக்குள்ளவே 6-4 விளையாட சொல்லுவாங்களே, இவங்க என்ன கிரவுண்டை விட்டு வெளியே வந்து ஒரு வேலையை பார்க்குறாங்கன்னு அது தோணுச்சு. அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ட்விஸ்ட்டை விட இந்த கேரக்டர் என்னவா மாறி இருக்கு, அவர் எமோஷனலாக எப்படி இந்த சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணுறாரு, இதை ஹேண்டில் பண்ணுறாருங்கிற அந்த விஷயம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த ட்விஸ்ட்டுங்கிற ஏரியா அதை இவங்க மொத்தமாக கனெக்ட் பண்ண விஷயங்கிறது என்னது இது அப்படிங்கிற மாதிரி அது பெரிய லெவல்லாம் இம்ப்ரெஸ்லாம் பண்ணல, அது ஓகேவாக தான் பட்டு விட்டது. அதனாலேயே எனக்கு இந்த ஓவரால் இந்த படம் பார்க்கும்போது மற்றும் ஒரு த்ரில்லர் படமாக தான் ஃபீல் ஆகுது. திருஷ்யம் 2 எப்படி இருக்குன்னு தெரியுமா, திருஷ்யம் 1 என்னன்னு தெரியுமா இப்படின்னு சவால் விடுற அளவுக்கு இந்த திருஷ்யம் 3 வந்து அந்த அளவுக்குலாம் ஃபீல் ஆகல. ஒரு ஓகேவான ஒரு டீசென்ட் வாட்சாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா திருஷ்யம் வந்து அந்த லெவலில் இருக்குதுப்பா, அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணதுக்காக நாங்கள் படம் பண்ணல, இது ஒரு நல்ல படமாக நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொன்னார். அந்த எமோஷனல் ஏரியா எஸ் நல்லா இருக்குது, ஆனால் அந்த கேரக்டர் அந்த குடும்பம் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால அதையே சுற்றி வரும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகிச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த டயர்ட்னஸை போக்கி இந்த ட்விஸ்டெல்லாம் வச்சு இந்த எமோஷனல் ஏரியா வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஓவரால் ஒரு டீசென்டான ஒரு ஓகேவான படம் மட்டுமே. ஆஹா ஓஹோன்னு மிரட்டி விட்டாங்க அப்படின்லாம் சொல்ற அளவுக்குலாம் இல்லைப்பா. மேபி பார்ட் 2 வந்து எதுக்கு இந்த பார்ட் 2 எடுக்கிறாங்கன்ற மனநிலையில போனதுனால இதை எதிர்பார்க்கலங்கிற மாதிரி அது வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த பார்ட் 3 வந்து ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னும் போது அதை விட விடுங்க, பார்ட் 4 பார்ட் 5 இதோடைய சக்ஸஸை பொறுத்து நாங்கள் பார்ட் 4 பார்ட் 5 போவோங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பாஸ் வேணாம் பாஸ், வேணாவே வேணாங்க. ஏன்னா அவதாருக்கே சார் அவ்வளோ பெரிய வேர்ல்டுலாம் ஓகே சார், அந்த வேர்ல்டுக்குள்ளே தங்காம வெளி உலகத்துக்கு வாங்க, வேற வேர்ல்ட படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கேமரனுக்கு ஏற்பட்ட அதே விஷயம் தான் இவருக்குமே. சார் ஜார்ஜ் குட்டி போறோம் சார், அவர் வாழ்க்கையில அவங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டாரு, போறோம் சார். நீங்க அதை தாண்டியே இந்த கூமன் படம் அது இல்லாமல் அவருடைய மற்ற படங்கள்லாம் ட்விஸ்டெல்லாம் சும்மா தாறுமாறா வச்சுட்டு போயினே இருப்பாரு. அப்படி அவரை வச்சுக்கிட்டு என் மோகன்லாலே கூப்பிட்டு வந்துக்கிட்டு வேற படங்கள்லாம் நீங்க இன்னும் ட்விஸ்டெல்லாம் தூவி விட்டுக்கிட்டு இன்னும் வேற ஃப்ரான்ச்சைஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் 3ஓட போறோம். இந்த 3 பார்ட்ல இதுதான் ஆக்சுவலா கொஞ்சம் வீக்கஸ்டா, 3வது இடத்துல இதுதான் நீங்க வைப்பீங்க. ஃபர்ஸ்ட் 2ல வேணா எனக்கு செகண்ட் செம்மையா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் தான் செம்ம அப்படின்னு இந்த போட்டியாச்சும் வரும்ல, அந்த போட்டிலாம் இல்லை, 3வது இடத்துல இதை வச்சிடலான்ற மாதிரி தோணும். ஓகேவான ஒரு ஆவரேஜான படம் இது. எப்பா நான் திருஷ்யம் ஃபேன்பா, திருஷ்யம்னு பேர் எதனால நான் போய் பார்த்துருவேன் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இல்ல மலையாள படம்னா வரட்டும் எப்படி இருந்தாலும் சீக்கிரமே வரும், ஓடிடியில் வரும்டா அப்போ நான் பார்த்துக்கணுடான்னு வெயிட் பண்ணுறக்கு அங்கே இருப்பீங்க. ஓடிடியில் பார்க்குறவங்க அது கூட வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கு இதில் எமோஷனல் ஏரியா நல்லாவே தூக்கலாக இருந்துச்சு, அந்த எமோஷனலாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதை தவிர மற்ற எதுவுமே பெருசாக ஃபீல் பண்ண முடியல. அது எல்லாமே அளவா இல்லை கம்மியாக தான் எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை நீங்கள் கடந்து விட்டால் செகண்ட் ஹாஃபை சமாளிச்சிடலாம். கடைசியாக நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு மோமெண்ட்டை ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஓவரால் படமாக ஏங்க பார்ட் 1 பார்ட் 2 அளவுக்குலாம் இல்லைல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. சரி, இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சொல்ல அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்ட் இன்னொரு ஒரு சீரிஸுமே வந்துருக்குது, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கிரியேட்டர்ஸோட ஒரு சீரிஸ் தமிழ் டப்பிங்லுமே இருக்குது. அந்த சீரிஸ் தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதை முடிச்சுட்டு வீடியோ போட்டுறேன். டாடா பை.